இப்போ 12th முடிச்சிருக்கேன். எனக்கு ஐஐடி பாம்பேயில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா வந்துட்டு பட்டாசு தொழிலாளி, அப்பா டீக்கடையில் வேலை பார்க்காங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்துட்டு நார்மல் ஸ்கீம் மூலமாக என்னைய ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. நான் கலந்துக்கிட்டேன். அது மூலயமா எல்லா எக்ஸாம் பற்றியும் சொன்னாங்க. எந்தெந்த எக்ஸாம் வரணும்னா எந்தெந்த காலேஜுக்கு போகலாம் எல்லாமே சொன்னாங்க. அதில் ஜேஇ மெயினுக்கு அப்ளை பண்ணி தந்தாங்க. அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அது எப்படி எழுதணும் எல்லா விஷயமும் சொன்னாங்க. சொல்லிட்டு நான் ஜேஇ மெயின்லேயே பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ்க்கும் கோச்சிங் கூப்பிட்டு போனாங்க. ஈரோட்டில் 40 days கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் நான் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். நான் தமிழ் மீடியம் தான். ஜேஇ அட்வான்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. போக போக பிக்கப் ஆயிடுச்சு. ஜேஇ அட்வான்ஸ்லேயே பாஸ் பண்ணேன். நார்மல் ஸ்கீம் கொண்டு வந்த நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்தி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ், யூனிவர்சிட்டி இதுக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தும் நம்மளால் போக முடியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறையா ஸ்கீம் நிறையா இது இருக்குது. அது நம்ம பயன்படுத்திக்கிட்டு நல்லா புரிஞ்சு படித்தா போதும். நம்ம பெரிய பெரிய காலேஜுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலாலேயே போக முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் போக மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. வீட்லேயும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஜேஇ அட்வான்ஸ் கோச்சிங் போனாங்க. சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜோஸ்வா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நெடுஞ்செழியன் சார் சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐஐடி பாம்பேயில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மூலமாக இந்திய விண்வெளி வீராங்கனைகளான கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள ரோல் மாடலாக வச்சு நானும் கண்டிப்பாக சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய ஃபேமிலிஸ், ஆட்சித்தலைவர், சிஎம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்தியாவுக்கு, விருதுநகர், தமிழ்நாடு, இந்தியா எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன்னு நம்பிக்கை இருக்குது.